நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் வகுப்பு பருவம் 1, அதாவது செகண்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 தமிழில் பயிற்சி நூல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பாடப்புத்தகம் இல்லை, பயிற்சி நூல். ஸோ இதில் நம்ம படித்ததுலேருந்து தான் இதில் எல்லா கொஷின்ஸும் வந்திருக்கும். அதை நம்ம ஒரு வாட்டி பார்க்க போகிறோம். சரியா? இப்போ முதல்ல அழகு 1, நம் நினைவில் என்னை பற்றி. ஸோ இங்கே எனக்கு பிடித்த வண்ணம்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வணக்கம் என் பெயரில் முதல்ல இந்த இடத்துல உங்கள் பேரை எழுதிருங்க. உங்கள் பேர் என்னவோ அது தமிழில் எழுதணும். சரியா? அதுக்கப்புறம் இங்கே முடிஞ்சால் உங்களுடைய புகைப்படத்தை ஒட்டுங்க. எனக்கு பிடித்த வண்ணம் இங்கே பச்சை எழுதியிருக்காங்க. நான் வந்து எனக்கு பிடித்த வண்ணம் நீலம் அப்படின்னு எழுதுகிறேன். நெக்ஸ்ட் எனக்கு பிடித்த உணவு இங்கே பொங்கல் எழுதியிருக்காங்க. நான் வந்து தோசை அப்படின்னு எழுதுகிறேன். அடுத்தது நான் வளர்க்க விரும்புவது மீன்கள். இங்கே வந்து நான் பூனை அப்படின்னு நான் எழுதுகிறேன். இங்கே விரும்பி செய்வது படம் வரைவது. நீங்கள் என்ன செய்வீங்க? எனக்கும் படம் வரைய தான் பிடிக்கும். ஸோ அதனால் நானும் படம் வரைவதுன்னு எழுதுகிறேன். ஓகேவா? கற்றுக்கொள்ள விரும்புவது நடனம். கற்றுக்கொள்ள விரும்புவது நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல எழுதுங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து கற்றுக்கொள்ள விரும்புவது இங்கே நடனம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து நான் வந்து கராத்தே அப்படின்னு நான் எழுதுகிறேன். ஓகேவா? எனக்கு கராத்தே கற்றுக்கொள்ளணும்னு நான் விருப்பம். ஸோ அடுத்தது பார்க்கலாமா? எழுத்தை நிரப்புக, சொல்லுக்கு உரிய படம் அறிக. ஸோ இங்கே மேலே கொடுத்துருக்காங்க, கரெக்டான இந்த இடத்துல எழுதணும். இப்போ இது என்னது? உரல், அப்போ ஊ. இங்கே வந்து பந்து, அப்போ இந்து. ஓகே. இங்கே மேகம், இம். இங்கே இஞ்சி, இ. அடுத்தது தட்டு, இட்டு. இங்கே சீப்பு, இப்பு வரும். ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த டப்பாவில். ஸோ அதிலேருந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் கரெக்டாக. அடுத்தது இதுவுமே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இங்கே மரத்தில் இருப்பவை, தரையில் இருப்பவை, கல்லில் இருப்பவை, நீரில் இருப்பவை கேட்டிருந்தாங்கல்ல. இங்கே எல்லாமே நமக்கு எழுதி பயிற்சி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அணில், ஆ போட்டு கரெக்டாக நம்ம அதே மாதிரி நீ போட்டு எழுதணும். அணில் அப்படின்னு எழுதி பயிற்சி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் எழுதி பயிற்சி பண்ணுங்க. சரியா? மரத்தில் இருப்பவை என்ன? அணில், காகம், கிளி, மயில். தரையில் இருப்பவை, இங்கே தரையில் என்னெல்லாம் இருக்குது? நரி, மான். கல்லில் இருப்பவை பல்லி, ஓணான். நீரில் இருப்பது என்னது? மீன். அடுத்தது பார்க்கலாம். உரிய வண்ணமிடுக, பேரை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியான வண்ணமிட்டு பேரை எழுதுறோம். இங்கே வந்து கிளி கொடுத்துருக்காங்க, பச்சை கலர். அப்போ நம்ம கிளிக்கு என்ன பண்ணணும்? பச்சை அடித்து கிளி அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இதை இப்போ ஃபஸ்ட் நம்ம எழுதலாம். இங்கே வந்து கிளி, கிளி. இது என்னது? நமக்கு மீன். முதல்ல இருக்கிறது வந்து கரடி, கரடி. அடுத்தது இது என்னது? ஓ நாய். இது வந்து வெறும் நாய். ஓகே. இப்போ நம்ம இதெல்லாமே எழுதிட்டு இருக்கோம். எழுதுனதுக்கு நீங்கள் வந்து இந்த கலர்ஸ் இருக்குல்ல, இந்த ஒரு பாக்ஸில். ஸோ அந்த கலரை எந்தெந்த பேருக்கு கரெக்டாக இருக்கோ பார்த்து கலர் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கலர் பண்ணி அழகாக காமிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு முதல் எழுத்தை மாற்றினால் கிடைக்கும் சொல்லை எடுத்து எழுதுக. முதல் எழுத்தை மாற்றினா கிடைக்கிறது. இப்போ மாக்கு பதிலாக இங்கே கூ போட்டால் குயிலாயிடும். மயில் வந்து குயிலாயிடும். நாக்குக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு அந்த நாவை மாற்றிட்டு வேறு எழுத்து போட்டால் என்ன கிடைக்கும்? இங்கே பாருங்கள், இங்கே டப்பாலேருந்து எடுத்து எழுதணும். இங்கே பாருங்கள், பாக்குன்னு இருக்கா? ஸோ அப்போ பாக்கு. அதே மாதிரி புழுக்கு பதிலாக பூ எடுத்துட்டோன்னா குழு அப்படின்னு எழுதலாம். குழு. இங்கே பாருங்க, குழு இருக்கா? ஸோ அதே மாதிரி உதவு அப்படின்றது கதவு. கண் அப்படின்னா மண். அதே மாதிரி கன்று, இங்கே வந்து குன்று. ஸோ அடுத்தது பார்க்கலாம். படத்தில் வேறுபாடுகளை வட்டமிட்டு பேரை டிக் செய்க. இங்கே என்னெல்லாம் வேறுபாடு இருக்கோ அதை பார்த்து எழுதணும். இங்கே கரடி பாருங்க, நமக்கு வேறு வேறு கலரில் இருக்குது. ஸோ அப்போ கரடி. இங்கே மீன் பாருங்கள், மீன் நமக்கு ஒரு பெரிய மீன் இங்கே துள்ளுது. அப்போ மீன்லேயுமே நமக்கு வேறுபாடு இருக்குது. அதே மாதிரி ஆடு பாருங்கள், இங்கே இந்த பக்கம் திரும்பி இருக்குது, அந்த பக்கம் திரும்பி இருக்குது. சரியா? வயலில் எதுவுமே நமக்கு வேறுபாடு இருக்கா? எதுவும் அவ்வளோ தெரியலை வயலில். ஸோ அடுத்தது பாருங்கள், குருவி பாருங்கள், இந்த பக்கம் மாற்றி பறக்குது. ஸோ இதுவுமே எழுதிக்கலாம். அருவியும் நிறம் மாறி இருக்குது, வெள்ளை நீலம்னு இருக்குது. பூக்கள் பார்த்திங்கன்னா, பூக்கள் நமக்கு ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா பாருங்கள்? பூக்கள்ல எதுவும் தெரியல நமக்கு. சூரியன் பாருங்க, சூரியன் வித்தியாசமா இருக்கு. ஸோ அதனால அதை நம்ம டிக் பண்ணிக்கலாம். உரிய சொல் எது? கண்டுபிடித்து எழுதுக. இங்கே சரியான சொல் எது? நீர் வர்றது வந்து தேநீர்ல தான் நீர் வருது. இல் எதுல வருது? செங்கல். சரியா? அடுத்தது ஈ வந்து தேங்காய். அடுத்தது இல் வந்து
முள்வேலி, முள் வந்து முள்வேலி. அடுத்து நெய் வந்து நெய் முறுக்கு. அடுத்து தேன் வந்து தேன் சிட்டு. சரி, எதுவுமே நம்ம டெக்ஸ்ட் புக்கில் படிச்சிருப்போம். அடுத்தது பாருங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு, சொற்களை கண்டுபிடித்து எழுதுக. இங்கே இருக்கு சொற்களை எல்லாம் கண்டுபிடிச்சு எழுதணும். வேர், நெல், செடி, மேளம், சேவல், இந்த எல்லா எழுத்தையும் இந்த எல்லா டப்பாலையும் எழுதணும். சரியா? அதை அப்படியே பார்த்து எழுதணும், அவ்வளோதான். இப்போ எழுதலாம். வேர், செடி, நெல், சேவல், மேளம், அந்த மாதிரி எழுதணும். அடுத்தது சொல்லுக்குள் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக. இங்கே முருங்கை காய், அதில் முருங்கை காய் இப்படி தனியாக பிரித்து எழுதலாம். அதே மாதிரி கொண்டை, சேவல், இப்போ இதை பிரித்து எழுதணும். கோயிண்டை சேவயில். அதே மாதிரி தொடர் வண்டி, இங்கே எப்படி எழுதணும்? தொடர் வண்டி. இங்கே போர்வை, போர்வை. இங்கே நெருப்பு, கோழி. இக்க எடுத்துடணும். ஓகேவா? பிரித்து எழுதும் போது இக்கு வரக்கூடாது. இங்கே வந்து பச்சை, அப்படியே பிரிக்கலாம். பச்சை மிளகாய். அடுத்தது பார்க்கலாம். கடற்கரைக்கு வந்த யானை. இங்கே என்ன சொல்கிறாங்க? கடற்கரையில் பாட்டி தாத்தா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? நாம் ஒன்று செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வை, நகர்த்தி வை, இதோ வை, இதோ காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னமோ செய்கிறாங்க. என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தா, கடற்கரைக்கு வந்த யானைன்னு நம்ம தலைப்பு கொடுத்துருக்காங்க. கடற்கரையில் அவங்க யானையை செஞ்சுருக்காங்க. அதில் எல்லாமே பாருங்கள், ஒன்று ஒன்றா வச்சு செஞ்சுருக்காங்க. முறுக்கு, வெத்தலை, அந்த மாதிரி ஒன்று ஒன்று வச்சு, குச்சி, ஐஸ்கிரீம் குச்சி, இலை எல்லாத்தையும் வச்சு செஞ்சுருக்காங்க. அடுத்தது சொற்களை இணைத்து எழுதுக. இங்கே பொன் வண்டு, இப்போ சேர்த்து எழுதணும். பொன் வண்டு. மின் விசிறி, இப்போ சேர்த்து எழுதணும். மின் விசிறி. அடுத்தது நீர் யானை. ஓகே. அடுத்தது வந்து மீன் தொட்டி. ஓகே. அடுத்தது பாருங்க, மயில் தோகை, மயில் தோகை. அங்க பலா மரம். அடுத்தது பார்க்கலாமா? தொடருக்கு உரிய படத்தை டிக் செய்யணும். பாடல் பாடுகிறாள், எதில் பாடல் பாடுறாங்க? இதில். நாடகம் நடிக்கிறான், இதில் தானே நாடகம் ஆக்ஷன் பண்ணுறாங்க. நடனம் ஆடுகிற, நடனம்னா டான்ஸ், இதில் தான். கதை படிக்கிறான், இதில் தான் புக்கில் கதை படிக்கிறாங்க. எது சரி? வண்ணமிடுக, காரணம் கூறுக. எது சரியே அதுக்கு நம்ம வண்ணமிட்டு காரணம் சொல்லணும். சிலரிடம் மட்டும் பழகுவேன், அனைவரிடமும் பழகுவேன். இங்கே இந்த பையன் சிலரிடம் மட்டும்தான் பழகுறான், இங்கே அனைவரிடம் பழகுறான். இப்போ எது அனைவரிடம் பழகிறது தான் சரி. ஸோ அதுக்கு நம்ம போட்டிருக்கோம். காரணமும் சொல்லணும். அனைவரிடம் எல்லாரு கூடயும் தான் நம்ம சேர்ந்து பழகணும். இவங்க கிட்ட பழகுவோம், அவங்க கிட்ட பழகுவோம்னு சொல்லக்கூடாது. அடுத்தது உதவி செய்வேன். உதவி என்ன செய்யணும்? நம்ம கண்டிப்பாக செய்யணும். உதவி செய்ய மாட்டேன்னு இங்கே போகிறாங்க. ரெண்டாவதுல உதவி செய்யணும், அடுத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதுதான் நல்ல பழக்கம். ஓகே. அடுத்தது நானும் படிப்பேன், எழுதி பழகுவேன். இங்கே இருக்கிறத படிக்கலாமா? அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. ஸோ இதை அப்படியே எழுதி பழகணும். ஓகே. இங்கே இதை படிக்கலாம். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப், இம், ஈ, இர், இல், இவ், இழ், இல், இர், இன். ஓகே. ஸோ இப்போ இதையும் நீங்கள் எழுதி அந்த டாட்ஸ் அப்படியே ஜாயின் பண்ணி இப்படி எழுதி பழகணும். சரியா? ஃபுல்லாக அந்த மாதிரி எழுதி பழகுங்க. அடுத்தது பார்க்கலாம். மழையே வா. ஸோ இதில் செய்து பழகலாம். பாடலில் பிடித்த சொற்களை வட்டமிடுக. உங்களுக்கு பாடலில் எந்த சொற்கள்லாம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வட்டமிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து வெள்ளம், அப்புறம் வந்து மழை, இதெல்லாம் பிடிச்சிருக்கு. அடுத்தது பாடலில் அடிக்கோடிட்டு எழுதுக. மா கா எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களை அடிக்கோடிடணுமா. இங்கே மாலை வந்து மழையேன்னு வருதா? ஸோ அதே மாதிரி தொடங்குற சொல், தொடங்கும் சொற்கள். இப்போ வேற என்ன மாலை வருது? மண்ணில் வருதா? ஸோ அதை நம்ம கோடு போட்டுட்டு இங்கே எழுதணும், மண்ணில். அதே மாதிரி வேற என்ன வருது? மாலை அப்படின்னு பாருங்க. மழையே. மனம் வருதா? மனம், கோடு போட்டோம் மேலே. அடுத்தது வேற என்ன வருது மாலை அப்படின்னு பாருங்க. மகிழ வருதா? கீழ, மகிழ. அடுத்தது காலை வந்து வேற என்ன இருக்கு? காலை, இங்கே காலை தேடணும். இப்போ காலை கரையில் அப்படி இருக்கு, கரையில். கீழே அப்படியே பாருங்க, கப்பல். ஓகே. ஸோ அடுத்தது கால்வாயில். இது வந்து தொணக்கால் இருக்கு. ஸோ அதனால வெறும் காலை தான் பார்க்கணும். இங்கே வந்து
கால வேற எங்க இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க கமழ இருக்கு, அடிக்கோடி இருங்க கமழ. ஸோ அதை எழுதுங்க கமழ கமழ. ஓகே. ஸோ படத்திற்கு ஏற்ற பாடல் வரி எது எடுத்து எழுதுக. இந்த படத்திற்கு ஏற்ற பாடல் வரி எது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையன் என்ன பண்றான், தண்ணியில் கப்பல் விடுறான். ஸோ இதை எப்படி எழுதணும், கரையில் நின்று கால்வாயில் கப்பல் விட்டு மகிழவா. இந்த வரியை தான் நம்ம எழுதணும். இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு காட்டுறேன். ஸோ இந்த வரியை தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த லைனில் எழுதணும், எடுத்துகிட்டு வந்து எழுதணும். ஓகே. அடுத்தது பார்க்கலாம். சொற்களை உருவாக்கி எழுதுக. இங்கே கழுகு விதை இருக்கு. அப்போ கதை, இதில் முதல் எழுத்து இதில் கடைசி எழுத்து சேர்த்தோம்னா கதைன்னு வருது. அதே மாதிரி இங்கே பாருங்க ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம எழுதணும். இப்போ மாடு இருக்கு, அப்போ மாடு. ஓகே, மாடு. இங்கே புலி, புலி. புல்லும் எலியும் நம்ம முதல் எழுத்து கடைசி எழுத்து சேர்த்தோம்னா புலி. அதே மாதிரி இங்கே பூக்கள் பானை இருக்கு, சேர்த்தோம்னா பூனை. ஓகே, அந்த பிங்க் கலரை மட்டும் சேர்த்தோம்னா நமக்கு பூனை. இங்கே மாலை தேன், இதில் மா, இதில் இன்னு, அப்போ மானுன்னு வரும். அடுத்தது நரின்னு வரும். இது நண்டு பொறி, அதில் இருக்க எழுத்து சேர்த்தோம்னா நரின்னு வரும். இங்கே படிக்க, இதை படிக்கணும். நிலா, வட்ட நிலா, அழகான வட்ட நிலா, வானில் அழகான வட்ட நிலா. அடுத்தது இங்கே பாருங்க, அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் இருக்கு, பாலம், தூண்டில், மீன், பூனை, கொக்கு, வாத்து, மேகம், பறவை எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், எழுதி அப்படியே பழகணும். சரியா? அடுத்தது பார்க்கலாம். படத்தில் உள்ளவற்றின் பெயர்களை டிக் செய்க. படத்தில் என்னெல்லாம் இருக்கோ அது மட்டும் டிக் செய்யணும். இந்த படத்தில் கூடு இருக்குது, காகம் இருக்குது, ஓடம்லாம் இல்லை, ஆந்தை இருக்கா, இருக்குது. ஓகே, ஆந்தை என்ன அந்த இருக்குல்ல, இதுதான் ஆந்தை, இது காகம், இது கூடு. ஓகே, கிளி, கிளிங்கிறதும் இருக்கு நமக்கு, இந்த இருக்கு கிளி. வானவில்லாம் இல்லை, குடை இல்லை, மரம் இருக்கா, ஆமாம் மரம், பெரிய மரம் நடுவில் இருக்கு. கோழி இருக்கு கீழே பாருங்க, ஆடு இருக்கா, ஆடு இல்லை. சரியா? அடுத்தது ஒரு சொல்லை மாற்றி எழுதுக. ஒரே ஒரு சொல்லை மட்டும் நம்ம மாற்றி எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. முயல் ஓடியது பரிசு பெற்றது, நரி ஓடியது பரிசு பெற்றது. இங்கே நீங்கள் வேற ஏதாச்சும் எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல ஆமை ஓடியது பரிசு பெற்றதுன்னு சும்மா எழுதுறேன். சரியா? அடுத்தது பார்க்கலாமா. மழையும் நீங்களும் பேசுக, டிக் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் மழையில் என்ன பண்ணுவீங்களோ அதை நீங்கள் டிக் செய்யுங்க. ஓகேவா? நீங்களும் மழையும். நான் மழையில் என்ன பண்ணுவேன், சந்தோஷமாக இந்த மாதிரி விளையாடுவேன். மழையில் என்ன பண்ணுவேன், குடை பிடித்து பள்ளிக்கு செல்வேன். மழை நீரில் கப்பல் விடுவேன். மழையை ரசித்து பார்த்து போர்வையை பொருத்தி கொண்டு மழையை ரசித்து பார்ப்பேன். அப்புறம் இந்த மாதிரி நான் பண்ணுறதெல்லாம் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் சொல்லி பழகுக. இப்போ இங்கே மழையே, மண்ணில், தெருவில், மனம் அப்படின்னு அதை சொல்லி நம்ம படித்து பார்த்து பழகணும். ஓகே, அப்போ தான் நமக்கு நிறைய படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்தது இந்த கதையிலேருந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த கதையை ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கிளியராக ஃபுல்லாக படிச்சிருப்போம். சரியா? கதையில் பிடித்த சொற்களை வட்டமிடுங்க. அந்த கதையில் உங்களுக்கு என்ன சொற்கள் பிடிச்சிருக்கோ வட்டமிடுங்க. நெக்ஸ்ட் படித்து விடை எழுதுக. இதை படித்துட்டு நம்ம விடை எழுதணும். 2 எழுத்து சொற்கள் என்னது, சரின்றதான் 2 எழுத்து சொல்லு. அடுத்தது 5 எழுத்து சொல். 5 எழுத்து சொல் சிரித்தான். அப்போ இதுதான் எழுதணும், சிரி இத்தாயின், சிரித்தான். அடுத்தது இன் எழுத்தில் முடியும் சொல். இன் எதில் முடியுது, சிரித்தான்ல தான் இன்னும் முடியுது. ஓகே, ஸோ சிரித்தான். அடுத்து எனக்கு பிடித்த சொல். இதில் உங்களுக்கு பிடித்த சொல் எது? எனக்கு பிடித்த சொல் பொம்மை. அடுத்தது பாடச் சுருக்கம், படிக்க விடையளிக்க. மாலா சேமித்தால், பொம்மை வாங்கினால், பர்வீன் பந்து செய்தால், தம்பிக்கு கொடுத்தால், இருவரும் வழிந்தன, ஒன்றாக விளையாடின. இதில் என்ன கேட்குறாங்க, முதல் கேள்வி பர்வீன் செய்தது எது? பர்வீன் என்ன செஞ்சா, பந்து. அப்போ பந்து அப்படிங்கிறத எழுதணும். அடுத்தது மாலா வாங்கியது என்னது, பொம்மை. அப்போ பொம்மை. அடுத்தது சொல்வதை எழுதுக. படித்தல் பலகையில் உள்ளவற்றை சொல்ல கேட்டு எழுத வேண்டும். ஸோ இந்த படித்தல் பலகையில் இருக்குதுல்ல, இதை அவங்க சொல்லுவோம். இப்போ பார்க்காம நீ நல்லா படித்து வச்சுக்கணும். இங்கே ஆசிரியர் உங்களுக்கு சொல்லுவாங்க, சரி பந்து அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் பார்க்காம இந்த இடத்துல எழுதணும். சரியா? இந்த பாக்ஸில் எழுதணும். பெயர் பலகையை பொருத்துக. இந்த பெயர் பலகையை இது என்ன கடைன்னு பார்த்து சரியாக பொருத்தணும். இது என்ன கடை, இது என்ன கடை, இது என்ன கடைன்னு பார்த்துட்டு நம்ம கரெக்டாக பொருத்தணும். இந்த இடத்துல பாருங்க பூக்கடை, முதல்ல பூக்கடை இருக்கு. பூக்கடை எங்க இருக்கு, இங்க இருக்கு.
அடுத்தது இனிப்பு கடை. இனிப்பு கடை இங்க இருக்கு. இங்க பழக்கடை இங்க இருக்கு. ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? எழுத்துக்களை இணைத்து சொற்கள் எழுதுக. இங்க வீடு கூடு இப்படி இணைக்கணும். வீடு முதல்ல எழுதினோம், அடுத்து கூடு எழுதணும். அதே மாதிரி இங்க எழுதலாம் பாய் நாய். இங்க அலை வலை. இங்க பூனை பானை. இங்க எலி புலி குடை கடை. அடுத்தது படிக்க. இங்க படிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க கை கை பலகை, தை தை ஆந்தை, மை மை பொம்மை, பை பை குப்பை, வை வை போர்வை. அடுத்து தொடருக்கு உரிய படம் எது? பெட்டி மேல் பொம்மை. பெட்டி மேல எங்க இருக்கு பொம்மை? இதுதான் பெட்டி மேல் பொம்மை. அடுத்தது ஒரு சொல்லை மாற்றி எழுதுக. ஒரே ஒரு சொல்ல மாற்றி எழுதணும். நீங்க பூ வரைந்தேன் வண்ணம் தீட்டினேன் பார்த்து மகிழ்ந்தேன், பொம்மை வரைந்தேன் வண்ணம் தீட்டினேன் பார்த்து மகிழ்ந்தேன். இங்க என்ன வரைஞ்சிங்க அப்படின்றத நீங்க இந்த இடத்துல எழுதுக்கணும். நான் இந்த இடத்துல பூனை வரைந்தேன் வண்ணம் தீட்டினேன் பார்த்து மகிழ்ந்தேன் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஓகே, மகிழ்ச்சி யாருக்கு? டிக் செய்க, காரணம் கூறுக. எனக்கு மட்டும் மகிழ்ச்சி, இருவருக்கும் மகிழ்ச்சி. இங்க நீங்க மட்டும் தானே சாப்பிட்றீங்க, அப்போ உங்களுக்கு மட்டும் தானே மகிழ்ச்சியா இருக்கும். இங்க 2 பேருக்குமே மகிழ்ச்சி, ஏன்னா ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்க. இருவருக்கும் மகிழ்ச்சி. இங்க 2 பேருமே விளையாடுறீங்க, அப்ப இருவருக்கும் மகிழ்ச்சி. இங்க நீங்க மட்டும் தான் விளையாடுறீங்க, அப்ப எனக்கு மட்டும் மகிழ்ச்சி. சொல்லி பழகுக. இங்க சொல்லி பழகணும். பூக்கடை, பொம்மை கடை, இனிப்பு கடை, பழக்கடை. அடுத்தது நானும் படிப்பேன் எழுதி பழகுவேன். நீங்க படிக்கலாம். க ங ச ஞ ட ந த ந ப ம ய ர ல வ ழ ல ர ந. இது அப்படியே நீட்டி சொல்லணும். க ங ச ஞ ட ந த ந ப ம யா ரா லா வா ரா லா ரா நா. இந்த மாதிரி நீட்டி படித்து பழகணும். இப்போ அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா குட்டி முயல். ஒரு கதை கொடுத்துருக்காங்க. குட்டி முயல் நடந்து சென்றது, அப்போது மழை பெய்தது. அருகே மஞ்சள் வண்ண குடை ஒன்று இருந்தது. அந்த குடை தலைகீழாக விரித்து வைக்கப்பட்டிருந்தது. குட்டி முயல் குடையை பார்த்து ஐ, எனக்கு குடை கிடைத்தது என்றது. குடையை எடுத்து தலைக்கு மேல் பிடித்தது. குடையில் இருந்த மழை நீர் முயலின் மீது கொட்டியது. அடடா, அடைமழையில் நனையாமல் இருக்க குடை பிடித்தேன், குடை மழையில் முழுவதுமாக நனைந்தேனே என்று சொல்லி சிரித்தது. குட்டி முயல் ஏன் சிரித்தது? குட்டி முயல் ஏன் சிரிச்சிச்சு? குடை பிடி, அந்த மழையில நனையாம இருக்கிறதுக்கு தானே அது குடை பிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிச்சு. அந்த குடை என்ன இருந்துச்சு? தலைகீழாக விரித்து இருந்துச்சு. ஓகேவா? அப்பனா என்ன செய்யும்? அந்த இடத்துல தண்ணி எல்லாமே அந்த குடைக்குள்ள தானே சேர்ந்துருக்கும். டக்குன்னு என்ன பண்ணுச்சு? அதை தூக்கி இப்படி தலையில வைக்கும் போது உள்ள இருந்த நிறைய தண்ணி என்ன பண்ணுச்சு? தலையில கொட்டிருச்சு. அப்ப அது என்ன நினைச்சிச்சான்? நம்ம மழையில அடைமழையில கூட நனையாம இருக்கிறதுக்கு நம்ம குடை பிடிச்சோம். ஆனா இந்த குடையிலிருந்து வந்த மழை தண்ணி நம்ம நினைச்சிருச்சு. அப்ப குடைமழை, அதை குடைமழைன்னு சொல்லிச்சான். குடைமழையில் முழுவதுமாக நம்ம நினைச்சிட்டோமே அப்படின்னு நினைச்சு சிரிச்சுச்சான். இதுதான் சொல்றாங்க. குட்டி முயல் ஏன் சிரித்ததுன்னு கேட்டதுக்கு நம்ம இதை எழுதுறோம். ஓகேவா? அடைமழையில் நனையாமல் இருக்க குடை பிடித்தேன், குடைமழையில் முழுவதுமாக நனைந்தேனே என்று சொல்லி சிரித்தது. ஓகே, ஏன்னா குடையில் இருந்த நீர் முயல் மீது கொட்டியது. இதுல இருந்து எழுதிக்கோங்க ஃபுல்லா. நெக்ஸ்ட் படித்து காட்டுக. ஏரி, நிலா, மழை, குளம், மனம், ஓடம், அழகு, ஆந்தை, போர்வை, கப்பல், வெள்ளம், வானவில், ஓடியது, செய்தாய், பேசலாம், உண்டியல், சேமித்தால், மகிழ்ந்தேன். அடுத்தது படித்து விடையளிக்க. படத்தில் இருப்பது எது? அதை டிக் செய்யணும். இங்க படத்துல என்ன இருக்கு? மான் இருக்கா? கப்பல் இருக்கு. ஆமாம். காளான் இருக்கா? இல்ல. சொற்களை உருவாக்கி எழுதுக. இங்க சேர்த்து எழுதணும். நரி, நரின்னு வரும். அடுத்தது ஏரி வரும்போது ஏரின்னு வரும். இங்க தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்க என்ன செய்யணும்? 2 எழுத்து சொல் எது? இதுல பலாதான் 2 எழுத்து சொல். நெக்ஸ்ட் இம் எழுத்துல முடிகிறது இம் எழுத்து உள்ள சொல் எதுன்னு கேட்குறாங்க. முடிகிறது கேட்கல, இம் எழுத்து உள்ள சொல்லே கேட்குறாங்க. அப்போ தம்பியில தான் இம் வருது.
அடுத்தது சரியான விடை எழுதுக, டிக் செய்க. பர்வீன் பந்து செய்தால் தம்பிக்கு கொடுத்தால் பந்து செய்தது யார்? பர்வீன் தானே பந்து செய்தால், இங்க பர்வீனை தான் டிக் பண்ணணும். அடுத்தது பார்க்கலாம். சுல்லெரும்பின் ஒரு நாள் நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இதுல இருந்து நமக்கு இங்கே கேள்வி கொடுத்துருக்காங்க. கதையில் பிடித்த சொற்களை நீங்க வட்டமிடுங்க. அடுத்தது பாடத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக. ஓகே, இங்க எனக்கு பிடித்த தொடர், உங்களுக்கு பிடிச்ச தொடர் எதுவோ உங்க இந்த பாடத்துல அதை எழுதுங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்து பாடத்தில் அடிக்கோட்டி எழுதுகன்னு நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சுல்லெரும்பு ஓடியது, நீரும் ஓடியது, சுல்லெரும்பு வேகமாக ஓடியது, எச்சரிக்கை தந்தது, கட்டெரும்புகள் வந்தனன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடித்த தொடர், இதுல உங்களுக்கு பிடிச்ச தொடர் எது? சுல்லெரும்பு ஓடியது அப்படிங்கிற இது வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அதை எடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட் படித்து விடை எழுதுக. இங்கே படிச்சுட்டு ஆன்சர் எழுதணும். இங்கே விடுபட்ட எழுத்துக்களை எழுதுக. மேலே இருக்க அந்த பாக்ஸ்ல இது விடுபட்டது என்னது? கட்டை ரும்பு. அப்ப 2 எழுத்து சொற்கள் வந்து இங்கே நீர், வீடு. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல் வந்து ஆ இலேருந்து அவ் வரைக்கும் எதுல தொடங்குது? இனிப்புல ஈ வருது முதல் எழுத்தா. அடுத்தது நான் எழுத்தில் முடியும் சொல். 4 எதுல முடியுது? மகிழ்ந்தன அப்படிங்கிறது வந்து நமக்கு 4 முடியுது. ஓகேவா? அடுத்தது பாடச்சுருக்கம், படிக்க விடையளிக்க. இங்கே சுள்ளெரும்பு ஒரு நாள் அந்த கதையை வந்து பாட சுருக்கி கொடுத்துருக்காங்க. சுள்ளெரும்புக்கு இனிப்பு கிடைத்தது, கட்டெரும்புக்கு தர நினைத்தது, கட்டெரும்பு வீட்டுக்கு ஆபத்து, சுள்ளெரும்பு எச்சரிக்கை தந்தது, வீடு தப்பியது, இனிப்பை கொடுக்க மறந்தது, நாளை கொடுப்பேன் என்றது. இனிப்பை கொடுக்க மறந்தது எது? இப்ப இங்க சுள்ளெரும்புக்கு தான் இனிப்பு கிடைச்சிச்சு. ஓகேவா? அது கடைசியா கட்டெரும்பை காப்பாத்திட்டு இதுதான் மறந்து போச்சு. அப்ப சுள்ளெரும்பு தான் இனிப்பு கொடுக்க மறந்தது. கட்டெரும்பு வீட்டுக்கு ஆபத்து. ஆபத்து ஆமா இல்லையா? ஆம், ஆபத்து இருந்தது. சுள்ளெரும்புக்கு என்ன கிடைத்தது? இனிப்பு கிடைத்தது. சொல்வதை எழுதுக. படித்தல் பலகையில் உள்ளவற்றை சொல்ல கேட்டு எழுதுக. இங்க வந்து நீங்க அதை நல்லா படிச்சு பார்க்காம எழுதி பழகிக்கணும் இந்த டப்பால இருக்கத. ஸோ அதுக்கப்புறம் உங்க டீச்சர் இங்க சொல்லுவாங்க, சொல்ல சொல்ல நீங்க இந்த இடத்துல எழுதணும். இது சொற்களை உருவாக்கி எழுதுக. இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தட்டு, த, இட்டு, தட்டு இப்படி வந்திருக்கு. ஓகேவா? இப்ப இங்க வந்து தட்டை உருவாக்கி எழுதியிருக்காங்க இந்த இடத்துல. இதே மாதிரி நமக்கு இங்க படத்துல என்ன இருக்கு? காகம் இருக்கு. காக இம், காகம். ஸோ இதை நம்ம காகம் இதை எழுதணும். அடுத்தது பாருங்க, பட்டம். ப, இட், ட, அதுக்கப்புறம் இம் வருது. ஓகேவா? பட்டம் இப்படி நம்ம எழுதணும். பட்டத்தை ஃபுல்லா எழுதணும். ப, இட், ட, இம், பட்டம். அதே மாதிரி இங்க கால். கா, இங்க இல், கால். அடுத்தது தொடருக்கு உரிய படத்தை டிக் செய்க. கரும்பில் கட்டெரும்பு. கரும்பில் கட்டெரும்பு இங்க இருக்கு. ஓகே. அடுத்து ஒரு சொல்லை மாற்றி எழுதுக. இங்கே தோசை சாப்பிட்டேன், சுவையாக இருந்தது, எனக்கு பிடித்தது. வடை சாப்பிட்டேன், சுவையாக இருந்தது, எனக்கு பிடித்தது. இங்கே நான் வந்து மீன் சாப்பிட்டேன், சுவையாக இருந்தது, எனக்கு பிடித்ததுன்னு எழுதியிருக்கேன். அடுத்தது ஒருமை பன்மை அறியலாம். ஒருமை பன்மை எழுதலாம். இங்கே பாருங்க, கடையில் பானைகள் இருந்தன. அம்மா ஒரு பானை. அம்மா ஒரே ஒரு பானை தான் வாங்கியிருக்காங்க. பானைகள் எழுதக்கூடாது இந்த இடத்துல, பானை மட்டும் தான் எழுதணும். அடுத்தது பூ மேல் ஒரு தேனி உள்ளது. தேன் கூட்டின் அருகே தேனீக்கள். இந்த இடத்துல தேனீக்கள் அப்படின்னு எழுதணும். தேன் கூட்டு அருகே நிறைய தேனீக்கள் இருக்கும். அப்ப ஒன்னு இருந்துச்சுன்னா தேனி, நிறைய இருந்தா தேனீக்கள். குளத்தில் வாத்துகள் இங்கே இருந்தன, ஒரு வாத்து பார்க்கிறது. அப்ப வாத்துகள், வாத்துகள். அடுத்தது பார்க்கலாம். நீங்கள் என்ன செய்வீர்கள்? டிக் செய்க, காரணம் கூறுக. இது எனக்குத்தான், இது எனக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சண்டை போடுறாங்க. இப்படி ஒரு சூழலில் நீங்க என்ன பண்ணுவீங்க? சண்டை போடுவீங்களா? இருவரும் விளையாடவும், இருவருக்கும் வேண்டாம்னு நினைப்பீங்களா? இருவரும் விளையாடவும் தான் நம்ம நினைப்போம். அதே மாதிரி இப்படி நடந்துருந்துச்சுன்னா நீங்க உதவுவீங்களா, சிரிப்பீங்களா, ஆசிரியரிடம் கூறுவீங்களா? உதவுவேன். அடுத்தது சொல்லி பழகுக. இங்க பாருங்க, வெள்ளம், விரும்பும், உருண்டு, உருளை. அடுத்தது நானும் உதவுவேன். இதுவுமே ஒரு இந்த பாடமும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ இதுல இருந்து நமக்கு கதையில் பிடித்த சொற்களை வட்டமிடுங்க அந்த கதையில போய். அடுத்தது படித்தல் பலகையில இருக்கிறத படிக்கலாம். அணில், தேடு, யானை, ஆமை, தண்ணீர். ஸோ இதுல 3 எழுத்து சொல்லுது அணில். ஓகே. அடுத்தது 2 மெய் எழுத்துக்கள் உள்ள சொல், 2 புள்ளிகள் உள்ள சொல் என்னது? தண்ணீர்ல 2 புள்ளி இருக்கு. சரியா? தண்ணீர்ல தானே 2 மெய் எழுத்துக்கள் இருக்கு. இங்க 2 மெய் எழுத்துக்கள் தான் கேட்டிருக்காங்க, தண்ணீர்ல தான் இருக்கு. அடுத்தது டூ எழுத்தில் முடியும் சொல். டூல எது முடியுது? தேடுல தான் நமக்கு டூ முடியுது. அடுத்தது எனக்கு பிடித்த சொல். உங்களுக்கு பிடித்த சொல், எனக்கு பிடித்த சொல் வந்து யானை. அடுத்தது சொல்வதை எழுதுக. இங்க
மிஸ் சொல்ல சொல்ல நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். அடுத்தது பார்க்கலாம். நானும் உதவுவேன். இந்த கதையோட சுருக்கம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அணிலுக்கு பசித்தது, கொட்டை கிடைத்தது, குழியில் விழுந்தது, யானை எடுத்தது, அணில் மகிழ்ந்தது, ஆமை சிக்கியது, அணில் உதவியது, ஆமை மகிழ்ந்தது. இதில் யானை நன்றி சொன்னது, இது சரியா தவறா? தவறு. ஓகே. அணிலுக்கு பசித்தது, இது சரியா? சரி. கொட்டை குழியில் விழுந்தது, இது சரியா? சரி. ஆமை அணிலுக்கு உதவியது, ஆமை அணிலுக்கு உதவுது, அணில் தான் ஆமைக்கு உதவுச்சு, சரியா? இதுவும் தப்பு. நெக்ஸ்ட், தொடர்புடைய சொல்லை எடுத்து எழுதுக. இங்கே குடைனா மழையை நம்ம தொடர்பு படுத்தியிருக்காங்க. இங்கே குழாய் அப்படில, குழாயில் என்ன வரும்? தண்ணீர் தான் வரும். அடுத்தது குகை, குகையில் என்ன இருக்கும்? சிங்கம் வசிக்கும். குதிரை வண்டி இழுக்கும். அடுத்தது இங்கே பேசலாம், எழுதலாம். இங்கே இந்த படத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதில் இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. இதை நீங்கள் எழுதி இப்படி பழகணும். பந்து. அடுத்தது கடிகாரம், கதவு, பூக்கள், மீன்கள், குடைகள், பொம்மை, தொட்டி, இந்த மாதிரி. அடுத்தது படத்திற்கு உரிய தொடர் எது? இதில் என்ன? சிவப்பு சட்டை கொடியில் காயுது. அப்போ கொடியில் சிவப்பு சட்டை தான் சரியானது. ஓகே. ஒரு சொல்லை மாற்றி எழுதுக. ஒரே ஒரு சொல்லை மட்டும் மாற்றி எழுதணும். இங்கே மழை பெய்தது, மரங்கள் எல்லாம் நனைந்தன. மழை பெய்தது, வீடுகள் எல்லாம் நனைந்தன. மழை பெய்தது, பொம்மைகள் எல்லாம் நனைந்தன. நான் எழுதியிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம். சொல்லி பழகுக. ஓகே. இதில் விருந்து, பறந்து, அத்தை, பொங்கல். இங்கே ஒரு கதை கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போ இதை படிக்கலாம். பாலா ஓ என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தான். அவன் முகத்தில் ஒரே மகிழ்ச்சி. கையில் ஒரு நீளமான நூல் இருந்தது. நூலின் மறுமுனையில் தட்டாம்பூச்சி ஒன்றை கட்டி வைத்திருந்தான். அதை பார்த்த அம்மா அதிர்ந்தார். தட்டாம்பூச்சியை ஏன் நூலில் கட்டியுள்ளாய் என்று கேட்டார். நான் அதனுடன் விளையாடுவேன் என்றான் பாலா. யாராவது உன்னை கயிற்றால் கட்டி கயிற்றின் மறுமுனையை இழுத்து சென்றால் அப்போது உனக்கு எப்படி இருக்கும் என்று அம்மா கேட்டார். பாலா எதுவும் பேசவில்லை. தட்டாம்பூச்சியை அவிழ்த்து விட்டான். அது பறந்து செல்வதை பார்த்து மகிழ்ந்தான். பாலா தட்டாம்பூச்சியை ஏன் பறக்க விட்டான்? பாலா தட்டாம்பூச்சியை எதுக்கு பறக்க விட்டான்? ஏன்னா தட்டாம்பூச்சிக்கு வலிக்கும் அப்படின்னு அம்மா சொன்னதை உணர்ந்துட்டு அவன் பறக்க விட்டான் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், இது நம்ம ஆல்ரெடி டெக்ஸ்ட் புக்லேயே படிச்சிருக்கோம். இங்கே கீழே படித்து காட்டுங்க. இதை படிக்கலாமா? தேன், பானை, பாதை, குடம், குச்சி, மலர், நன்றி, காகம், சட்டை, விருந்து, நண்பன், மஞ்சள், வண்ணம், தண்ணீர், சொல்லெறும்பு, கீறின, எடுத்தன, உதவுவேன். அடுத்து படித்து விடையளிக்க. எழுத்தை கொண்டு உருவாகும் சொல் எது? ஸோ இங்கே இது எல்லாத்தையும் சேர்த்தோன்னா என்ன எழுத்து வரும்? கொக்கு அப்படின்னு வரும். இந்த டியை மட்டும் எடுத்துட்டு கோ இக்கு போட்டோன்னா கொக்குன்னு வரும். அடுத்தது வேற என்ன வரும்? இதில் செடி வருமா? பாக்கு வருமா? வராது. கொக்கு தான் வரும். ஒரே எழுத்தில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. டி டி இங்கே பாருங்க, ஒரே எழுத்துல முடியுது. அப்போ இதனுடைய ஆன்சர் கரடி, வண்டி. அடுத்தது பார்க்கலாம். தொடருக்கு உரிய படத்தை தேர்ந்தெடுக்க. தண்ணீர் கொடுக்கிறேன். ஸோ தண்ணீர் யாருக்கு கொடுக்குறாங்க? தாத்தா கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கறத இதுக்கு கரெக்டான பிக்சர் நமக்கு இதுதான், தண்ணீர் கொடுக்கிறேன் அப்படின்னு. விடை எழுதுக. கட்டெறும்புகள் வந்தன, குச்சிகளை எடுத்தன, மண்ணை கீறின, நீரின் பாதையை மாற்றின. நீரின் பாதையை மாற்ற பயன்பட்டவை எவை? குச்சிகள். குச்சிகளை எடுத்தவை எவை? கட்டெறும்புகள் வந்தன, குச்சிகளை எடுத்தன. அப்போ ஆன்சர் கட்டெறும்புகள். கட்டெறும்புகள். ஸோ அவ்வளோதான் இந்த பாடம். இதுக்கு நீங்கள் வண்ணம் தீட்டி மகிழலாம். இந்த பாடம் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.